இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுதான் சித்தி நடந்தது. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? ஆமாமா, எதையாவது உன் தலையில கட்டா நீ சும்மா இருப்பியா என்ன? உன்னை நீ காப்பாத்திக்கணும்ல. அப்படி பண்ணதுல தப்பே இல்ல. ஆனா என்ன, மாப்பிள்ளை தான் கோமாவுல இருக்காரு. ஆனா இப்ப கூட மாப்பிள்ளைய கொல்ல நினைக்கிறியே, அது தப்பு இல்லையா? தப்புதான் சித்தி, எனக்கு வேற வழி இல்ல. அந்த சோபா சந்திராவை நான் தான் கொண்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாமா எப்படி உயிரோட விடுவார் சித்தி? அதுவும் கரெக்ட் தான்மா. அப்படியே கோமால இருந்து வெளியே வந்தாலும் என்ன சும்மா விட்டுருவாரா? உன்னை உயிரோடவே விட மாட்டாரு. இப்ப நான் உயிரோட இருக்கணும்னா நான் என்ன பண்றது? மாப்பிள்ள உயிரோட இருக்க கூடாது. பாத்தியா பாத்தியா, மாமாவை கொல்ல சொல்லி இப்ப நீயே சொல்றல. நானே எதுவும் சொல்லலம்மா, நீதான் சொல்ல வச்ச. கேட்டதுக்கு பதில் சொன்ன. ஏதோ ஒண்ணு விடன் சித்தி. சரி, இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். சொன்னா நீயே என்ன கொன்னுடுவியே. சொல்ல மாட்டேமா. உண்மையை சொல்லணும்னா நம்ம ரெண்டு பேரும் இப்ப என்ன பேசணுமோ அதுவே எனக்கு ஞாபகம் இல்ல. நான் மறந்துட்டேன். ஆனா ஏசிபி மேடம் சொன்ன மாதிரி மாமா அப்பா மனசுல உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தை விதைச்சிட்டாரு. அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக தான் அப்பா அபூர்வாவை கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வச்சு உண்மையா என் அம்மாவை கொன்னது அபூர்வாதான்னு கன்ஃபார்ம் கூட பண்ணிருக்கலாம். அப்படி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அப்பாவோட கோவம் எல்லைய தாண்டி சண்டை போட்டிருப்பாரு. அந்த சண்டையில தான் வேணும்னோ எதிர்பாராமலையோ அவ அப்பாவை கொல்ல முயற்சி பண்ணிருப்பான்னு நான் இந்த விஷயத்தை உறுதியா நம்புறேன். அம்மா, இந்து, என் தங்கமே, இப்பதான் உனக்கு அம்மாவை பாக்கணும்னு தோணுச்சா? எப்படி இருக்க? மாப்பிள்ள, உன் மாமனார் மாமியார் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அக்கா, இப்பதான் வரியா? இல்லடி, நேத்தே வந்துட்டு பால்கனில ஒளிஞ்சுகிட்டு இருந்த. இப்பதான் வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறேன். உன்னோட இந்த கிண்டலுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. மாமா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, மாப்பிள்ள மாதிரி இருக்காரு. இன்னும் அத்தை மாமாலாம் உயிரோட தான் இருக்காங்களா? அடியே, அவங்க என்ன தங்கம் மாதிரி பாத்துக்கறாங்க. அவங்கள பார்த்து அப்படி சொல்றியடி? அவங்க போயிட்டா உனக்கும் மாமாக்கும் கொஞ்சம் பிரைவசி கிடைக்கும் இல்லக்கா. உன்னோட மொக்க ஜோக்க கொஞ்சம் நிறுத்தடி. அம்மாடி இந்து பாட்டி, இங்கேயும் வந்திருக்கேன். இங்கேயும் வந்திருக்கான்னா அவளை வேற எங்க பாத்தீங்க? அதுவும் இல்லாம பூமி வேற யாரையும் ஒண்ணும் காதலிக்கல, நம்ம அண்ணனை தானே காதலிக்கிறா. அதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும்ல. உன்னை விட சின்னவளா இருந்தாலும் மைண்ட் மெச்சூரிட்டி இல்ல, நான் தான் பெரியவன்ற ஃபீல் இருந்ததுன்னா இப்ப நீ ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னு தோணுது. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் ஒவ்வொரு மனுஷனையும் மாத்திரும் இந்தோ. எனக்கு என்னமோ நாம இப்போ டீப்பா பிலாசபிக்குள்ள இறங்கி போறோமோன்னு தோணுது. சரி, இந்த டாபிக்லாம் விடுதலுங்க. அம்மா, என்ன இன்னைக்கு திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? பூமி ககனண்ணா கல்யாணத்தை பத்தி அம்மா கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். தயவு செஞ்சு அதை மட்டும் பண்றாதடி. ககன் அண்ணா மாமாவை கொலை நினைச்சாருங்கிற கோவத்துல இருக்காங்க அம்மா. அண்ணனோட பேர் எடுத்தாலே போச்சு, அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. அதுக்காகலாம் நம்ம பேசாம இருக்க முடியாதுல்லண்ணா. நமக்காக அண்ணன் எவ்வளவுலாம் பண்ணிருக்கு. நம்ம இது கூட பண்ணலன்னா அவங்க கூட பிறந்தவங்கன்னு சொல்லிக்கிறதுல என்னடா அர்த்தம் இருக்கு? நான் போய் பேசதான் போறேன். இந்து, அது இல்ல. நான் சொல்றத கேளு. பூமி, பூமி, அம்மா பூமி, எப்ப வந்த? என்ன ககன், கரண்ட்
கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி அப்படி உறைஞ்சு போய் நிக்கிற. அம்மா இது பூமி இல்லம்மா. ஆமா அத்தை, பூமி கெட்டப்ல வந்திருக்கிற நட்சத்திரா. இப்போ நான் பூமியை விட அழகா இருக்கேன்ல? ஹே நட்சத்திரா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா பூரி, மாமா மேல பைத்தியம்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல. அததான் சில பேர் காதல்னு சொல்லுவாங்க. காதலுக்கும் பைத்தியத்துக்கும் நடுவுல நிறைய வித்தியாசம் இருக்குமா. உன்னை இப்படி எல்லாம் பார்க்க முடியல. நீ கிளம்ப. என்ன அத்தை, இந்த கெட்டப்ல பூமிய பார்த்து ரசிச்ச உங்க கண்கள் என்ன பார்த்தா ஏன் இப்படி கோவப்படுது? இந்த வீட்டு மருமகளா பூமியை ஏத்துக்கிட்ட உங்களுடைய மனசு என்ன பார்த்தா ஏன் இப்படி வெறுப்பாகுது? ஈரா, நீ நம்பினதான் உண்மைன்னு பேசிக்கிட்டு இருக்க. நாங்க சொன்னதை நீ புரிஞ்சுக்க முயற்சியே பண்ணல. முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணா பூமியை கூட்டிட்டு போய் உங்க மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீங்களும் அங்க ஒரேடியா போய் ஜாலியா இருக்கலாம் நினைக்கிறீங்க. அத்தை, அட்லீஸ்ட் எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுங்களேன். நீங்க பயப்படுற மாதிரி எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் எந்த ஒரு ஆபத்தும் வராது. நம்ம 2 குடும்பங்களுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளிய அது குறைக்கும். ஆமா ஆமா, ரொம்பவே குறைக்கும். அதே வீட்டுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே நின்னு அந்த ககன் வீசுற எச்ச சோத்துக்காக எதிர்பார்க்கிற அளவுக்கு இடைவெளிய குறைக்கும். அப்படிதானே பூமி? சித்தி, நானும் என் அத்தையும் பேசிட்டு இருக்கோம், நடுவுல நீங்க என்ன? என்ன இப்படி பேசுற பூமி? ஹ, மீரா உனக்கு அத்தைன்னா நான் உன் அம்மா ஸ்தானத்துல இருக்கிற அம்மா. உன் விஷயத்துல நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியவ நான் தானே. அப்பா, நல்லது கெட்டதை பத்தி நீங்க பேசுறீங்க. நீங்க எவ்வளவு நல்லவங்க, என்ன செய்ய நினைச்சீங்க எல்லாமே சீக்கிரம் தெரிய வரும். உன் சித்திக்கிட்ட இப்படிதான் பேசுவியா பூமி? மீரா, நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். அமைதியா இரு. சொல்லுமா, நான் என்ன பண்ணேன்னு தெரியும்? என்ன பத்தி ஏதோ பெருசா தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன தெரியும்னு எல்லாருக்கும் சொல்லு. நான் இல்ல, அத டைம் சொல்லும்.